அந்த கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். மறுபடியும் நீங்க வந்துட்டீங்க. தேங்க்யூ. என் புருஷனை நீ எனக்கு திருப்பி கொடுத்ததுக்காக நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது. நீ எனக்கு என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்திருக்க சின்னா. நீ வா ராணியம்மா. அஸ்வின், இங்க பாருங்க. அம்மா அஞ்சலி, இப்பவாவது ஏதாவது சாப்பிடலாம்ல? சாப்பிடுறத நீங்க என்ன சாப்பிடணும்னு சொல்றீங்களோ எல்லாத்தையும் சாப்பிடுறேன். சாப்பாடு, மருந்து எதுவா இருந்தாலும் நான் சாப்பிடுறேன். எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? எதுக்கு அவனை மறுபடியும் கூட்டிட்டு வந்த? How dare you? அஸ்வின், நான் சொல்றத கொஞ்சம் சுருதி. வேற யாராவது இது பண்ணிருந்தாங்கன்னா நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனா நீ போய் அந்த மோசமானவனை எவ்வளவு தூரம் வெறுக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. I just hate that man. எல்லாமே எனக்கு தெரியும் அஸ்வின். அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா உங்களுக்கு லைன் கிடைக்கல. லைன் கிடைக்கலன்றதுனால நீயே முடிவெடுத்துட்டியா? அக்காவுக்காக. அவங்க என்னோட அக்கா. அவங்க விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அஸ்வின், தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. அக்காவுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். அக்காக்கு எது சரி எது கெட்டதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஷியாம் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அக்காவோட லைஃப்ல இருக்கிறத விட மோசமான விஷயம் எதுவுமே இல்ல. அந்த ஷியாம் என் அக்கா கூட இருக்கிற வரைக்கும் அக்காவுக்கு குணமாகாது. அவங்க குணமாவாங்க. ஆனா அது நடக்கணும்னா அவங்க புருஷன் அவங்க பக்கத்துல இருக்கணும். நீங்க ஒழுங்கா கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அஸ்வின். அவர் வரதுக்கு முன்னாடி அக்கா படுத்த படுக்கையா இருந்தாங்க. வீட்டுல இருந்தவங்க எல்லாம் அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவனை கூட்டிட்டு வந்துட்டியா? இது என்னோட வீடு. அவனை யாரு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களோ அவங்க எனக்கு எதிரிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அதை பண்ணிருக்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க அஸ்வின். நான் அக்காவுக்காக மட்டும். Shut up, சுருதி. நீ எதுவும் பேசாத. எப்பவும் யாரையும் இவ்வளவு தூரம் நெருங்கி பழகவே நாம விடக்கூடாது. அப்படி செய்யலன்னா அவங்க ஹர்ட் பண்ணுவாங்க, நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க அஸ்வின். தப்பு என் மேலதான். தேவையில்லாம உன்னை என் லைஃப்ல ரொம்ப தூரம் வர விட்டுட்டேன். அதனாலதான் நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க, நானா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண? அக்காவோட நிலைமை உங்க கணக்கு தெரியலையா? புருஷனை பார்த்ததும் அவங்க முகத்துல வந்த சந்தோஷத்தை, அந்த சந்தோஷத்தை நீங்க கவனிக்கல. இன்னைக்கு ஒருவேளை நான் ஷாம இங்க கூட்டிட்டு வரலனா அக்கா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிருப்பாங்க.
இங்க இருந்து வெளியில போயிடு. அஸ்வின், ஸ்ருதி, இங்க இருந்து வெளியில போன்னு சொன்ன. I said go. ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே 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 ஓ ரப்பாவே. நான் உன்னை மட்டும் பார்க்கறதுக்காக இங்க வரல. சொல்லப்போனா உங்க எல்லார்கிட்டயும் கூட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க எல்லாருமே மாமா எங்களை ப்ளீஸ், நீங்க மன்னிப்புலாம் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க இப்படிலாம் நல்லவனு காட்டிக்கிட்டு அப்புறம் இங்க பாருப்பா தம்பி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? முதல் தடவையா அந்த ஸ்ருதி பொண்ணு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது. இதே விஷயத்த நான் சொன்னப்ப மட்டும் நீங்க யாருமே கேட்கல. அது நான் சின்னாவை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இப்ப இல்லைங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும். பரவாயில்ல, ஒருத்தங்களாவது இந்த மாதிரி நேரத்துல தெளிவா இருக்காங்களே. சின்ன உள்ள வரலாமா? சின்ன, அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் இல்ல சின்ன, அது நான் உங்ககிட்ட நன்றி சொல்லலான்னு தான் வந்தேன். அப்படியே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்கணும். அது அது என்னன்னா, திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர விட்டுருக்கீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சின்ன. அப்புறம் சின்ன, இன்னொரு விஷயம், நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்காக எல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன் சொன்னா, நான் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன், மன்னிக்க முடியாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்னென்னமோ நடந்துருச்சு. சொல்லப்போனா நடந்த விஷயங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இத பாருங்க சின்ன, கடந்த 4 வருஷமா நமக்குள்ள இருந்த உறவு நல்லபடியா தானே இருந்தது.
அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் நடந்ததை மறந்து முன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் இருக்கலாமே. எனக்கு தெரிஞ்ச வர இல்ல, இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததே. ப்ளீஸ் சின்னா, நீங்க தயவு செஞ்சு இதுக்காக ஸ்ருதியை எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க பாவம் ஏதோ இதுக்கப்புறம் உன் வாயில இருந்து அவளோட பேர் கூட வரக்கூடாது. உன்னை நானே கொன்னுடுவேன். ஒருவேளை முன்னால என் அக்கா கண்ணுல மறுபடி ஏதாவது கண்ணீர் வந்துச்சு, அப்புறம் உன்னை நான் உயிரோட புதைச்சிருவேன். சொல்றது புரியுதா உனக்கு? இன்னொரு விஷயம், நிரந்தரமா நீ இந்த வீட்டிலே இருந்தலான்னு கனவு கூட காணாத. அக்காக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அதனாலதான் உன்னை இந்த வீட்டுக்கே நான் வரவிட்டேன். ஆனா அக்காக்கு சரியான பிறகு அடுத்த நிமிஷமே உன்னை இந்த வீட்டை விட்டு தூக்கி போட்டுருவேன். அஸ்வின், அப்படிலாம் சொல்லாதீங்க. தப்பு என் மேலதான். தேவையில்லாம உன்னை என் வாழ்க்கையில ரொம்ப தூரம் வரவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. யார் அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களோ அவங்க எனக்கு எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அவனை கூட்டிட்டு வந்திருக்க. நானும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன். அக்காவோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும்ல அஸ்வின். இன்னைக்கு நான் ஷாம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அக்காக்காக மட்டும்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. அஸ்வின், ஸ்ருதி, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. I said go! ராணியம்மா, எதுக்கு நீ இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு இன்னும் முழுமையா குணமாகல. நான் நல்லா தான் இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு பிடிக்குமே நான் பாயசம் செய்யறேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியா? அட, என்னது இது? சக்கரை போடணும்னு என்ன இருக்கு ராணியம்மா? ஒரு தடவை இதை உன் கையால தொட்டினா போதும், இனிப்பு அதிகமாயிடும். நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ராணியம்மா, நான் திரும்ப வந்ததுல உன்னை விட எனக்கு தான் அதிக சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்ன அதிகமா வேதனைப்படுத்திட்டே இருக்கு ராணியம்மா.
சின்னாவை பத்தியும் ஸ்ருதிய பத்தியும் யோசிக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க யாருக்கிட்டையும் பேசலங்கிற விஷயத்த கூட பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க எதுவும் சாப்பிட கூட இல்லையாமே. ராணியம்மா, சின்ன இப்பவும் என் மேல கோவமா இருக்காரு. ஆனா இதுல அவரோட தப்பு எதுவும் கிடையாது. இங்க பாரு, நீயாவது சின்ன கிட்ட ஒரு தடவை பேசிப்பாரு. எல்லாம் முன்ன மாதிரியா சரியாகணும்னு தானே நானும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன். அதுவும் இல்லாம எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு என்கிட்ட ரொம்ப நல்ல ஐடியா ஒண்ணு இருக்கு ராணியம்மா. நிஜமாவா? ஆமா. What the? What the? ஹலோ, ஹாய், பை பை. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் ஹேப்பனிங்? மேரேஜுக்கு இன்னும் அட மெதுவா, கொஞ்சம் பார்த்து கொண்டு போலாம்ல, என்ன அவசரம்? கவனமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இன்னும் நிறைய ஏற்பாடெல்லாம் செய்யணும். எல்லாரும் வாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. Out. நீங்களாம் வரீங்களா இல்லையா? நாங்க கிளம்புறோம். தம்பியோட கல்யாணம் இல்ல? எனக்கு தெரியும். இந்த வீட்ல ஒரு பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்காக நாம எல்லாரும் எத்தனை நாளைக்கு மூலையில முடங்கி அழுதுட்டு இருக்க முடியும்? அடுத்த கட்ட வேலையை செஞ்சுதானே ஆகணும். ராணியம்மா, இதையெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை. மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகுது. ஆனா இந்த வீடு இப்ப எப்படி மாறி இருக்குன்னு நல்லா பாரு. நான் என்னன்னு சொல்றது பாட்டி?
என்னோட ஆசையும் இதுதானே. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட முடியும். அட, இன்னும் நிறைய ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டி இருக்குல்ல ராணியம்மா. வாங்க. யாரும் எதுவும் செய்ய வேணாம். அவுட். எல்லா ஒர்க்கர்ஸையும் ஒரு நிமிஷத்துல வெளியில அனுப்புங்க. புரிஞ்சுதா? ஆனா சின்ன, நான் சொல்றது கொஞ்சம் கேள. அது அக்கா ப்ளீஸ் அஸ்வின், ஸ்டாப் இட். எல்லாருமே வெளியில போங்கன்னு சொன்னேன்ல. சின்ன, உன் பேச்சை கேட்கலங்கிறதுனால தானே நீ ஸ்ருதி மேல இந்த அளவுக்கு கோவத்துல இருக்க. ஆனா ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எதிரா ஸ்ருதி ஏன் இப்படி எல்லாம் பண்ணாங்க? என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே. உன்னோட அக்காவை காப்பாத்தணும்னு, உன் உயிரை விட அதிகமா நேசிக்கிற உன் அக்காவை காப்பாத்தணும்னு